எம்ஜிஆர் கட்டிக்காத்த கட்சி யாரிடம் என்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாட்டில் இபிஎஸ்ஐ விஜய் சீண்டியிருக்கிறார். தற்போது அதிமுக தற்போது இருக்கக்கூடிய தலைமையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை குறிக்கக்கூடிய வகையில் அவர் நேரடியாக அதிமுக தலைமை மீது கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜக அதிமுகவை கைப்பாவையாக மாற்றியிருக்கிறது என்ற தொனியில் விஜய் முன்வைத்த விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். கடந்த மாநாட்டில் அதிமுகவை விமர்சிப்பதை தவிர்த்த விஜய் இந்த முறை அதிமுகவையும் மறைமுகமாக சாடியிருக்கிறார். அதிமுக பாஜகவோட கைப்பாவையாக மாறிவிட்டது என்று விஜய் கூறிய நிலையில் அதற்கு இபிஎஸ் நேற்றே பதிலடி கொடுத்திருந்தார். கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் என்று பெயர் குறிப்பிடாமல் விஜய்க்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்திருந்தார். விஜயுடைய பேச்சும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த பதிலடியும் தற்போது பார்க்கலாம். கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும்போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி? என்ன மாபெரும் மக்கள் சக்தியே அணி அணியாக நம்மளோட திரண்டு நிற்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்குங்க? எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? என்ன அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள். சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பற்றி போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன்.